இந்த இலைக்குள்ள சிக்கன் வச்சிருக்கோம், இப்படி அழகா கட்டியிருக்கோன்னு பாருங்க. பிரியாணியில சிக்கன் ஃப்ரை எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். தாய்லாந்து ஸ்டைல்ல ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரீட் ஃபுட் இது. பிரியாணி வாசம் உங்களுக்கு பிடிக்கல, கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம பிரியாணி ரம்பையில சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஏன்னா சிக்கன் பீஸ்ல சின்ன சின்னதா வைக்கிறதுனால இவ்வளவு இலை தேவைப்படுது. ஒரு சில பேர் என்ன பாய் இப்படி சம்பந்தமே இல்லாத கலவையா வீடியோ வியூஸ்க்காண்டி தேவையில்லாத பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த தப்ப நாங்க நிச்சயமா எப்பவுமே பண்ண மாட்டோம். ஒரிஜினலா டிஃபரெண்டா என்ன ரெசிபி இருக்கு அதை நாங்க செய்வோம். இது கூட தாய்லாந்து ரெசிபி தான். ஆனா நம்ம வீடியோ நீங்க நம்பி பார்த்து தாராளமா செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம சிக்கனுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நார்மலா வெட்டி வச்ச 1 கிலோ போன்லெஸ் சிக்கன், தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்ப மிளகாய் தூள் 10 கிராம், அதோட மஞ்சத்தூள் 5 கிராம், அடுத்து சிக்கன் மசாலா 10 கிராம், அப்புறம் மிளகுத்தூள் 10 கிராம், கடைசியா கரம் மசாலா 10 கிராம் போட்டு பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு ரம்பையிலனா என்னன்னு தெரியாது. இந்த பிரியாணி இல்லைன்னு சொல்லுவாங்க. பிரியாணி மட்டன் சிக்கன் செய்யும் போது இந்த ரம்பையிலையை கொஞ்சமா போட்டீங்கன்னா நல்லா பிரியாணி வாசம் வரும். அதே மாதிரி மட்டன்களையும் நல்லா வேக வச்சிரும். அந்த அளவு தன்மை அதுல இருக்கு. இப்போ அந்த ரம்பையிலையை தண்ணியில நினைக்காம தொடச்சி ஊற வச்ச சிக்கன் அதுல வச்சு கட்டணும். அது எப்படின்னு பாருங்க. ரம்பை இலையை எடுத்து துணியால தொடச்சு வச்சுக்கலாம். இப்ப ரம்பை இலையை நீட்டா ஆக்கி முன்பக்கம் கம்மியாவும் நுனிப்பக்கம் அதிகமாவும் இருக்கிற மாதிரி மடிக்கணும். இப்ப மடிக்கிறத பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்போல இருக்கணும். இப்ப ஊற வச்ச 1 அல்லது 2 சிக்கனை எடுத்து கேப்ல வச்சு இப்ப மடிக்கிறத பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. இப்ப எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ரம்பை இலையில சமைக்கணும்? தென்னை மரத்தில செய்யலாம், பனைமரத்தில செய்யலாம் நீங்க நினைக்கலாம். சப்போஸ் அப்படி செஞ்சோம்னா இலை எண்ணெயில வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ரம்பை இலை அப்படிலாம் வெடிக்காது. அதே போல சமைக்கும் போது சரி, கடைசியா சாப்பிடும் போது சரி, சீரக சம்பா அரிசி பிரியாணி வாசம் நமக்கு வரும். கண்டிப்பா இதை நீங்க செய்யும் போது நான் சொன்னதை நீங்க நினைச்சு பாப்பீங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். மறக்காம இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் 1 லிட்டர். எண்ணெய் சூடானதும் கட்டி வச்ச இலையை போட்டு பொரிச்சுக்கலாம். ஆயில் நார்மல் ஹீட்ல இருக்கணும். நல்லா பொரியட்டும். இப்ப சிக்கன் நல்லா பொரிஞ்சதோ அதை அப்படியே எடுத்து லெமனை புழிஞ்சு சும்மா பிரியாணி வாசனை சாப்பிட்டோம்னா அடடடா சுவையான பிரியாணி இலை சிக்கன் ஃப்ரை ரெடி. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுவையான ரம்பை இலை சிக்கன் வறுவல் ரெடி. ரம்பை பிரியாணியில சிக்கன் ஃப்ரை ரெடி ஆச்சு. பாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பார்க்கணும். உங்களுடைய ஃபேவரட்டா மாறிடும். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.